ஹே, கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ட்ராமாக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோன்னா, இன்றைக்கி 2 பேரோட கமெண்ட்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இவங்க 2 பேருமே வந்துட்டு எனக்கு யாருன்னே தெரியாதவங்க தான். ஜஸ்ட் வந்து நம்ம இந்த வீடியோ மூலயமா ஃப்ரெண்ட்ஸ் ஆனவங்க தான். ஆனால் இவங்க 2 பேரும் எதுக்கு வந்து கண்டினியூவாக எல்லா வீடியோக்கும் கமெண்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியாது. அதுவும் வந்து கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே மாட்டேன். நான் அன்றைக்கி வீடியோவே போட்டிருக்க மாட்டேன். இருந்தாலும் ஒரு போஸ்ட், ஏதாவது பழைய போஸ்ட்டோ இல்லை பழைய வீடியோவோ இருந்தால் கூட இவங்க 2 பேரும் போய் எனக்கு கமெண்ட் போட்டுருவாங்க. எனக்கு அது இந்த அளவுக்கு லவ் அண்ட் சப்போர்ட் எப்படி நீங்கள்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு பார்க்கும்போது சீரியஸாக எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இந்த லவ்வுக்கெல்லாம் நம்ம ஒர்த்து தானா இல்லையா, நம்ம வந்து கரெக்டாக எல்லாம் பண்ணுறோமா இல்லையா அப்படின்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் உங்களோட லவ்வுக்காக எப்போவுமே நான் அடிமைங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட சப்போர்ட்டை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நான் ரொம்ப உற்சாகமாகவே இருப்பேன். ஸோ இதை யூஸ் பண்ணி நானும் வந்து உங்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், லவ் யூ லாட், லவ் யூ லாட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்ப்போம். அதாவது ஹிடன் லவ் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக வந்து இந்த ட்ராமா பிடிக்கும். அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு ஹிடன் லவ் மாதிரி ஒரு ட்ராமா பார்த்தோம்ல, சேம் அதே ஸ்டோரி இருக்காது, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் அதே மாதிரி அண்ணாவோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோயினை லவ் பண்ணுற கான்செப்ட் தான். இவங்களோட லவ் வந்து பயங்கர க்யூட்டாக இருக்கும். ஸோ எப்பயும் சொல்கிறது தான் இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கூடவே அந்த ஹைப் பட்டனையும் மறந்துடாதீங்க. உங்களோட புண்ணியத்தில் இன்னும் ஒரு 4-5 பேருக்கு என்னோட வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோயினை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு 2 அண்ணனுங்க இருக்காங்க. அப்பா அம்மா ஃபாரினில் இருக்காங்க. அப்பா அம்மா ஃபாரின்லேருந்து காசு அனுப்புவாங்களே தவிர இவங்களை வந்து பார்க்கறதே இல்லை. அதே நேரத்துக்கு பெரிய அண்ணன் தான் வந்துட்டு இவங்களுக்கு லோக்கலில் இருக்க எல்லா பிஸ்னஸையும் வந்து மொத்தமாக பார்த்துக்கிறாரு. அதனால டோட்டலாக அவர் வந்து ஊர்லேயே இருக்கிறது இல்லைங்க. பிஸ்னஸ் மீட்டிங்கு அது இதுன்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு வெளியூருக்குன்னு கிளம்பிக்கிட்டே இருப்பார். இவருமே வந்து அவரோட தங்கச்சை பார்த்துக்க டைம் இல்லாமல் பிஸியாகவே இருக்காரா. அந்த நேரத்துக்கு இப்போ தான் சின்ன அண்ணனை காட்டுறாங்க. சின்ன அண்ணன் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா இவன் ஒரு வெட்டி பையங்க. வீட்டில் எந்த நேரமும் டிவி பார்க்கறது, சிப்ஸை திங்கிறது, அவிச்ச கடலையை திங்கிறது, அப்படி இப்படின்னு இதே பொழப்பில் இருக்கான். தங்கச்சி எனக்கு பசிக்குது, எதனா வாங்கினுவா போ அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் பார்த்தீங்களா, என்னோட நிலைமை இதுதான். எல்லாரும் வந்தது என்னை கண்டுக்கிறதே கிடையாது. இன்றைக்கி என்னோட பர்த்டே, இவனுங்களுக்கு அந்த பர்த்டேன்றது கூட ஞாபகம் வரல, என்னை ஒருத்தனும் விஷ் கூட பண்ணல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த நேரம்னு பார்த்து எவனோ ஒருத்தன் வந்து கொடையை எடுத்துட்டு வந்து ஹீரோயினுக்கு பிடிக்கிறான். ஆனால் யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திரும்பி பார்க்குறா. பார்த்தாதான் இப்போதான் நம்ம ஹீரோவை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்படியே கியூட்டாக வந்து நின்னவன் இவளுக்கு இவனை யாருன்னு தெரியாது, இவனுக்குமே இவளை யாருன்னு தெரியாது. இவங்க 2 பேரும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிக்கிறாங்க. இல்லை ரொம்ப பனியாக பெய்யுது, நீங்கள் வந்து பனியில் நினைஞ்சிட்டு இருக்கீங்க, அதனால தான் இந்த கொடையை கொடுக்கலான்னு வந்தேன், கொடையை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு வாங்கலாமா வேண்டாமான்னு தெரியல. இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா. பரவாயில்ல, இங்கேருந்து வந்துட்டு நான் போகிறது 2 நிமிஷம் கூட ஆகாது, நான் ரீச் ஆகிட்டேன், நீங்கள் இந்த கொடையை எடுத்துகிட்டு போங்கன்னு கம்பல் பண்ணி ஹீரோயினோட கையில் கொடுக்குறான். ஆனால் அந்த நேரம்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு கால் வழுக்கணும். அவளுக்கு பனியில் கால் வழுக்கி விழ போகிற நம்ம ஹீரோ விட்டுருவானா என்ன, ஓடி போய் தாங்கி பிடிக்கிறான். ஆனால் பனியில் வழுக்கிக்கிட்டே போய் 2 பேரும் ஒரு கார்னருக்கு போகிறாங்களே. ஆனால் ஹீரோக்கு நல்லாவே தெரிய வந்துருச்சு நம்ம இந்த பொண்ணை போய் கிஸ் பண்ணிட போகிறோன்னு. அதனால என்ன பண்ணுறான்னா டக்குன்னு உஷாரா கையை வச்சு தடுத்துடுறான். ஏன் அப்படின்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் 10 வயசு வித்தியாசம். நல்ல வேலை இந்த பொண்ணு எல்லாரும் கிஸ் பண்ணிட்டு இருப்போம், தப்பிச்சேன், இல்லைன்னா போக்சோல பிடிச்சி உள்ளே போட்டுட்டு இருப்பானுங்க. இவளுக்கு 18 வயசு ஆச்சா இல்லையானே தெரியலையே அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் ஐயோ ஆல்மோஸ்ட் என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ், நல்ல வேலை மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறா. இந்த விஷயம் நடந்த உடனே 2 பேருக்குமே ஒரு மாதிரி சங்கடமாயிடுது. நான் இப்படி போறேன், நான் அப்படி போறேன்னு சொல்லிட்டு மாறி மாறி வேற எதுவும் பேசிக்காம அந்த இடத்த விட்டு ஓடிடுறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கும் போயிடுறா. பங்கி பயிலுங்க, எவனும் எனக்கு கிஃப்டும் கொடுக்கல, விஷயம் பண்ணல, நானே எனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு பெயிண்டிங்னா ரொம்ப பிடிக்கும் போல. அதனால வந்து ஒரு பெயிண்டிங்கை வாங்கிட்டு வந்திருக்கா அவ பர்த்டே அன்னைக்கு. ஆனா சர்ப்ரைஸா பார்த்தா சின்ன அண்ணன் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு ஆல்ரெடி ஞாபகம் இருந்திருக்கு அவனுக்கு. வேணும்னே தான் இவளை வெளியில அனுப்பியிருக்கான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்றதுக்கு. அப்படா நீ மறக்கலையாடா அப்படின்னு கேட்குறா. நான் எப்படி மறப்பேன், நீ தான் எங்களோட செல்லமாச்சு. அண்ணா பெரிய அண்ணா கூட நிறைய காசு அனுப்பியிருக்கான் உனக்கு, உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்க சொல்லியிருக்கான் அப்படின்னு அவன் ஒரே டான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு தெரியுமா, டே
வளர்ந்தவனே வெளியில வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது பார்த்தா ஹீரோ அந்த இடத்துல பொக்கேவோடு வந்து நிக்கிறான். அப்பதான் வந்து அண்ணங்காரன் என்ன சொல்றான்னா, ஆக்சுவலா இவன் என்னோட ஃப்ரெண்டு, அப்ராட்ல இருந்துட்டு இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு இங்க வந்திருக்கான், அதான் வந்து உன்னை விஷ் பண்ணணும்னு ஆசைப்பட்டான், பொக்கேவோட வந்திருக்கான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு ஷாக்கு. ஐயோ இந்த பையன் நானு. அதே மாதிரி ஹீரோவுக்குமே ஷாக்கு தான். இவ தான் வந்து நம்ம ஃப்ரெண்டோட தங்கச்சா இருப்பா அப்படின்றது ஹீரோக்குமே தெரியாது. 3 பேருமே அப்படியே வந்துட்டு எதுவுமே பேசிக்காம ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அண்ணங்காரன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, நீ இங்கே வெயிட் பண்ண, இதை வந்துடுறேன் அப்படின்னு கிளம்பி போறான். அண்ணங்காரன் போன உடனே ஹீரோயின் வந்து ரொம்ப தேங்க்ஸ் நீங்க எனக்கு அம்ப்ரெல்லா கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்றா. பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அப்படின்னு சொல்றான். சின்ன அண்ணனுக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் 8 வயசு வித்தியாசம். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ சின்ன அண்ணனுக்கே சீனியர் காலேஜ்ல. ஹீரோவே கையை நீட்டி ஹாப்பி பர்த்டேமா அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் தயங்கிக்கிட்டே கையை அப்படியே லைட்டா தொடுறா. அதுக்கே அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஹீரோயின் அவளுக்கு பிடிச்ச பெயிண்டிங்கை வாங்கிட்டு வந்தா இல்லையா, அதை மாட்டுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் அதை மாட்ட முடியல. அங்கே வந்து ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, இந்த பெயிண்டிங் எதுக்கு நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்குறான். எனக்கு ரொம்ப பிடிச்ச பெயிண்டர் இவர், அதனால தான் நான் இதை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. அந்த அளவுக்கெல்லாம் இந்த பெயிண்ட் ஒர்த்து இல்லை, ரொம்ப கேவலமான பெயிண்ட் இது. இதில் வந்துட்டு இந்த கலர் மிக்சிங் சரியில்லை, அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு இந்த டீ ஆடில் வர மாதிரி சுவை இல்லை திடம் இல்லைன்ற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோயின் செம்ம காண்டாயிடுறா. உங்களுக்கு பெயிண்டிங்கை பற்றி என்ன தெரியும், இவர் எவ்வளோ பெரிய பெயிண்டர் தெரியுமா, இவரை பற்றி நீங்கள் பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படின்னு கோவப்பட்டு மொக்க பண்ணி விட்டுறா. ஹீரோயினுக்கு கிஃப்டை எடுக்க போன அண்ணங்காரன் என்ன பண்ணுறேன்னா, கால் செதறி போயிட்டு ஹீரோ மேலே விழறான். ஹீரோவை தள்ளி விட்டுறான். கரெக்டாக மறுபடியும் ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட போறான். ஆனா அப்படி ரொம்ப ஸ்டார்டன் பிரேக்க போட்டு கஷ்டப்பட்டு ஹீரோ கேஸ் பண்ணாம நின்னுறான். ஐயோ இது என்னடா கொடுமை அப்படின்னு பயந்து பின்ன போறானா, அவ்வளவுதான் அந்த பெயிண்டிங்க காலில் மிதிச்சு ஒரு இழுத்து விட்டுறான். இதை பார்த்த ஹீரோயினுக்கு நெஞ்சே ஒடிஞ்சு போயிடுது. அதை பார்த்த அண்ணங்காரன், டே மச்சான் உன்னோட பெயிண்டிங்கை வாங்கிட்டு வந்திருக்காடா, பாத்தியா அவளுக்கு உன்னோட பெயிண்டிங் ரொம்ப பிடிக்கும் போல, எனக்கே இப்பதான் தெரியும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் யோசிக்கிறா, இவனோட பெயிண்டிங் ஏன் இவன் இவ்வளவு குறை சொன்ன, அதை நம்ம கிட்டயும் அவன் சொல்லவே இல்லையே அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்ப டக்குன்னு ஹீரோ கிட்டயே கேட்டுடுறா, எனக்கு நீங்க ஏன் வந்து பெயிண்டிங் சொல்லி கொடுக்க கூடாது, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதுல, எனக்கு அதுல தான் சாதிக்கணும்னு ரொம்ப ஆசை அப்படி இப்படின்னு சொல்றா. ஹீரோ இல்லம்மா சாரி, ஆக்சுவலா நான் வந்து அப்பப்போ தான் இங்க வருவேன், மோஸ்ட்லி அப்ராட்ல தான் இருப்பேன், அதனால தான் என்னால் முடியாது அப்படின்னு சொல்றான். அண்ணங்காரன் அப்படியே சைகை காட்டுறான், அவனை கொண்டுட்டு வந்தா மரியாதை அவளுக்கு சொல்லி கொடு அப்படின்னும் போது, சரி சரி ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ அழாத நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா ஹீரோயின் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி அங்கே ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்து சின்னதாக ஒரு ஸ்டுடியோ வச்சிருக்கான். இவன் வந்து ஹீரோயினுக்கு பிடிச்சிருச்சு, அவள் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அவளுக்கு இந்த பெயிண்டிங்கை பற்றியெல்லாம் சொல்லி கொடுக்குறான். அவள் வந்து அப்படியே புகழ்ந்து தள்ளுறா. அப்போ தான் ஹீரோ வந்து அவனோட ஃப்ளாஷ்பேக்கை யோசித்து பார்க்குறான். இவனோட வீட்டில் வந்து இவனோட பெயிண்டிங்க்கு கொஞ்சமும் மதிப்பே கிடையாதுங்க. இவன் பெயிண்டிங்கில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு பிடிக்கவே இல்லை. இவனுக்கு அம்மா கிடையாது, ஆனால் அப்பா வந்துட்டு மாதத்துக்கு ஒரு பொண்டாட்டியை மாற்றுவார். அவருக்கு இவனை பற்றின கவலையே கிடையாது. ஹீரோயின் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் சரியாகவே அரேஞ்ச் பண்ணலன்னா அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்டிங்கை கழட்ட முடியலன்னு ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருக்காளா. அப்போ கால் தடுமாறிடுது. ஹீரோயினை தாங்கி பிடிக்க ஹீரோ வந்தானா எல்லா வாட்டியும் மிஸ் ஆகிடுமா என்ன, இந்த வாட்டி ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் கிஸ் போயிடுச்சு. அவ்வளவுதாங்க, 2 பேருக்கும் எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. கொஞ்ச நேரத்துல 2 பேரும் பதறி போயிடுறாங்க. எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறா. ஹீரோவோட ஐட்டம் ஹீரோயினோட ஐட்டம் பாருங்களேன். ஆனா அண்ணங்காரன் அங்க வந்துடுறான். வந்த உடனே வந்து வா வா நான் இப்பதான் வந்தேன், நீ கிளம்புறியா அப்படின்னு தங்கச்சியை கூட்டிட்டு வந்துடுறான். அப்ப இவன் பேச்சு வாக்குல வந்து ஹீரோ பத்தி என்ன சொல்றான் அப்படின்னா, ஹீரோலாம் செம பிளே பாய் தெரியுமா, ஹீரோக்கு எக்கச்சக்கமான கேர்ள் ஃப்ரெண்ட், வாரத்துக்கு ஒரு பொண்ணை மாத்திக்கிட்டே இருப்பான் ஹீரோ அப்படின்னு சொல்லி பேசுறான். அடே அது காலேஜ்ல இருந்த ரூமர்ரா, எல்லாரும் நம்பினாங்க, ஓகே அதையே நீயும் நம்புற பத்தியா, இப்போ வரைக்கும் அதை பேசிக்கிட்டு இருக்க பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி திட்டுறான் ஹீரோ. ஆனா அண்ணங்காரன் கொஞ்சம் கூட அது நம்புறதுக்கு தயாராகவே இல்லை. கன்ஃபார்மாக உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் தான் அதிகம்னு எனக்கு நல்லா தெரியும், இந்த ட்ராமாலாம் போடாத, இப்போ இங்கே யார் இருக்கான்னு சொல்லிட்டு இந்த ட்ராமாலாம் போட்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். இதை கேட்ட ஹீரோயினோட மூஞ்சே மாறி போயிடுது. அவளுக்குள்ளேயே தோணுது, இப்போ எதுக்கு நான் ஃபீல் பண்ணுறேன் இந்த விஷயத்துக்குன்னு. வீட்டுக்கு வந்த உடனே அண்ணங்காரன் கிட்ட ஹீரோயின் வந்து ஹீரோவை பற்றி கேட்குறா. அப்போ வந்துட்டு உடனே ஹீரோவை பற்றி இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா,
காலேஜ் படிக்கும் போது அவன் பயங்கர ஃபேமஸ்ஸு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணை வந்து அவன் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்தான். ஆனால் அவங்களுக்குள்ள என்ன சண்டை நடந்தது என்ன ஏதுன்னு தெரியாது. அந்த பொண்ணு கையை உதறி விட்டுட்டு பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்த ஒரு காரில் ஏறி போயிட்டான். அந்த காரில் வந்து பார்த்தா ஒரு வயசான ஆள் இருந்தார். இவன் வயசான ஆளோட பொண்டாட்டி கூட சுற்றிக்கிட்டு இருந்திருக்கான் போல. இதுதான் வந்து எங்கள் காலேஜில் எந்த நேரமும் பேசிக்கிட்டு இருப்பாங்க, இவ்வளோ ஹேண்ட்ஸமான பையனுக்கு எதுக்கு இந்த வேலைன்னு. அதே நேரத்துக்கு இப்போ ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்து யாரையோ பார்க்க போயிருக்கான். யார் அப்படின்னு பார்த்தா அந்த கள்ள காதலி தான். காரில் ஏறி போனா இல்லையா, அதே பொண்ணு தான். இன்னமும் அந்த பொண்ணு கூட இவன் கான்டாக்டில் இருக்கானா என்னன்னு தெரியல. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. இந்த ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கா அவள் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து. அட பாவி, இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான், இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட எதுக்கு சுற்றணும் அந்த மாதிரி யோசித்துக்கிட்டு இவங்க 2 பேரும் பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காளுங்க. இதை செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டை எடுத்து நீட்டுறா. ஆனாலும் ஹீரோ வந்து எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறான். அப்பவும் வந்து கம்பல் பண்ணி அதை அவங்கிட்ட கொடுக்குறாளா. இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ, ஒரு வேளை இவன் வந்துட்டு சுகர் டேடி மாதிரி சுகர் மம்மியை தேடிக்கிட்டான் போல, போச்சு போச்சு இவன் இப்பேற்பட்டவனா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீ எப்போதான் வீட்டுக்கு வர ஐடியாவில் இருக்க அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. அதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறான்னா, உங்கள் புருஷன் வீட்டில் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நான் வீட்டுக்கு வரமாட்டேன், எனக்கு வந்து அந்த ஆள் மூஞ்ச பார்க்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறான். அவள் பெரிய பணக்கார பொம்பளை போல, இவனை வச்சுக்கிட்டு இருக்கான் போல, அப்படி இப்படின்னு இவங்க 2 பேரும் கிசு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவன் ஏண்டி இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணணும், எவ்வளோ அழகா இருக்கான் அப்படின்னு ஃபீல் பண்றா. ஹீரோ கோவமா கிளம்பி போகும்போது அந்த பொண்ணு வேற ஹீரோவோட கையை பிடிக்கிறா. இருந்தாலும் ஹீரோ தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து போயிடுறான். இவன் என்னடி கள்ளக்காதல் பண்ணிக்கிட்டே இம்புட்டு பொசசிவா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்பயும் போல ஹீரோ கிட்ட ட்ரைனிங்க்கு போன ஹீரோயின் வந்துட்டு என்ன கேட்குறா அப்படின்னா, ஒரு வேளை இந்த ஃபீல்டில் வந்து அதிகமாக சம்பாதிக்க முடியலையோ, நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. இவன் என்னடா லூசுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு, இல்லை இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை, அதனால தான் எனக்கு இந்த ஆர்ட் மேலே இருந்த ஃபேஷனில் இந்த வேலையை பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். ஓ, அதனால தான் வந்து உங்களுக்கு வருமானம் சரியாக வர்றது இல்லையா அப்படின்னு சொல்கிறா. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. வேற எதுனா நீங்கள் வேலை செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லி இன்டைரக்டாக கேட்குறா. ஆமாம், நான் செய்கிற நிறைய கான்ட்ராக்ட் ஒர்க்லாம் பண்ணுறேன் அப்படின்னும் போது, அடப்பாவி கான்ட்ராக்ட் போட்டு தான் இதெல்லாம் வேலை பண்ணுவானா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. இவங்க பேசுகிற எல்லாமே ஒரு நான் சிங்க்லேயே போயிட்டு இருக்கு. நீங்கள் கவலையே படாதீங்க, எல்லாமே சரியாயிடும், நம்மளோட ஹார்ட் ஒர்க் என்றைக்குமே வேஸ்ட் ஆகாது அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இவ புத்துணர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் அவளோட அண்ணன் 3 பேர் காஃபி ஷாப்க்கு வந்திருக்காங்க. அப்போ ஹீரோயினுக்கு வந்து காலேஜில் கூட படிக்கிற பையன் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது, நான் உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு. எல்லாருமே ரூமர் பரப்பி இருப்பாங்க ஹீரோயின் மேலே அவனுக்கு ஒரு லவ் இருக்குன்னு. ஹீரோயின் வந்து இந்த மாதிரி ஒரு பையன் என்ன லவ் பண்ணுறான் அப்படின்னா அவன்கிட்ட நான் என்னன்னு சொல்லி அவனுக்கு புரிய வைக்கிறது அப்படின்னு கேட்கும்போது அண்ணனுக்கு கோவம் வருது. ஏன் அவன் அப்படின்னு கேட்குறான். அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோக்குமே லைட்டாக ஒரு கோவம் வருது. அவன் நேரில் ஹீரோயினை மட்டும் கிளம்பி வர சொன்னா இவனுங்க 3 பேரும் சேர்ந்தாப்புல கிளம்பி வந்து ரெடியாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நீ கவலைப்படாத, டென்ஷனே ஆகாத, அவன் எவனா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னும் போது, அண்ணா நீ தான் ரொம்ப பதட்டமாக இருக்க, நான் கிடையாது அப்படின்னு சொல்கிறா. இதை பாருமா, உனக்கு வந்து இப்போ 19 வயசு தான் ஆகுது, நீ அதனால கண்டிப்பாக ஒருத்தனை டேட் பண்ணுற அப்படின்னா நல்லா யோசித்து பண்ணணும். அவன் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, அவன் எவ்வளோ பெரிய சூப்பர் மாடலாக இருந்தாலும் சரி, நான் ஓகே சொல்லாமல் நீ யாரையும் டேட் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு அண்ணன் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் ஹீரோ கேட்டுட்டு பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கான். இவனோட பேரு ஜாங். இவனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் இப்பதான் அந்த இடத்துக்கு வராங்க. இவன் தான் ஹீரோயினை லவ் பண்றான் போல. இவன் என்ன நினைச்சுக்கிறான்னா, பாத்தியாடா அவன் அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து உன்னை அடிக்கிறதுக்கு வந்துட்டா போல, இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, இருடா இதை வேற விதமா நான் டீல் பண்றேன் அப்படின்னு சொல்றான். நான் கூப்பிட்ட உடனே நீ வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயின் என்ன சொல்றானா, எனக்கு நல்லாவே புரியுது, உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனா உனக்கும் எனக்கும் செட் ஆகாது அப்படின்னு சொல்றா. என்ன சொன்ன திரும்ப சொல்லு. நான் வந்து உன்னை லவ் பண்றேனா? இப்படிதான் நீ ஊர் புறாவும் சொல்லிக்கிட்டு சுத்திக்கிட்டு கிடக்குறியா? ஐயோ கடவுளே, நான் வந்து உன்கிட்ட வேலை வாங்கலான்னு உன்னை வர சொன்னா நீ என்னன்னா நான் வந்து உன்னை லவ் பண்றேன்னு சொல்றியா? உன் மூஞ்ச முன்ன பின்ன வந்துட்டு கண்ணாடி எல்லாம் பார்த்தது இல்லையா? பாத்ரூம்ல இருக்கிற கண்ணாடியை விட பெருசா உன் மூஞ்சில மாட்டிக்கிட்டு இருக்க, உனக்கு வந்து நான் வேணுமா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை
கலாய்ச்சி கேவலப்படுத்துறான். அண்ணங்காரன் வெறி ஆயிடுறான். என் தங்கச்சியை பார்த்து என்னடா பேசுன நீ அப்படின்னு சொல்லி கோவமா போய் நிக்கிறான். எந்த டிராமா கம்பெனில இருந்துடா வரீங்க, இவ்வளவு பெரிய கோட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு கொரியன் டிராமாலாம் பார்த்துட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க ரெண்டு பேரையே பயங்கரமா கலாய்க்கிறானா. அண்ணங்காரனை வந்து அவன் அடிக்க வர, ஹீரோ வந்து அவனை அடிக்க அப்படின்னு ஒரே கலவரமா ஆயிடுது. அவன் வெறி பிடிச்ச ஓனா மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான், அவங்கள சும்மா விட மாட்டேன்டா அப்படி இப்படின்னு. ஆனா ஹீரோயின் என்ன சொல்றானா, தயவு செஞ்சு வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாதீங்க, காலேஜ்ல இன்னமும் என் பேர் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்றா. நேரம் அவன்கிட்டயே போயிட்டு எது உண்மைன்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், ஆனா நான் ஒண்ணுதான் சொல்றேன், நீ வந்து என்ன லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி இருந்தாலுமே சரி உனக்கான பதில் நோ தாண்டா, நீ ரிஜெக்டட் பீஸ் தாண்டா, அதை நல்ல மைண்ட்ல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்துறா. அவனுக்கு கடுப்பு ஆயிடுது. அப்படியே அண்ணனுக்கும் ஹீரோக்கும் நம்ம ஹீரோயினை பார்த்து பெருமை ஆயிடுது. அவன் ரொம்ப ஹீரோயின் அசிங்கப்படுத்துற மாதிரி பேசிட்டான் இல்லையா, அதனால அண்ணனுக்கு ரொம்ப மனசு கஷ்டம். அவனை இன்னும் நான் அடிச்சிருந்திருக்கணும், நடுவில் ஹீரோ பூந்துட்டான், அவனை கம்மியா அடிச்சிட்டான், நான் மட்டும் அவனை அடிச்சிருந்தேன்னா செம்மையா அடிச்சிருப்பான் அப்படி இப்படின்னு ஹீரோயினை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். இதை எல்லாத்தையும் ஹீரோ உட்காந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். எந்த அளவுக்கு ஒரு பாசமான அண்ணன் தங்கச்சின்னு. இப்பதான் ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினோட தலையில வந்து பாசமா கைய வச்சு, நீ ரொம்ப பிரேவா நடந்துகிட்ட, உன் தைரியத்தை பார்த்து எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, எனக்கு உன்னோட இன்னைக்கு பண்ண விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு பேசுறானா. ஆனா அவன் பேசுறது எதுவும் காதுல விழல. ஹீரோயினுக்கு ஹீரோ மேல காதல் பெருக்கு எடுத்து ஓட ஆரம்பிச்சிடுது. என்னதான் இருந்தாலும் இவ்வளவு விஷயம் நடந்தது, கண்டிப்பா அவளுக்கு வந்து மனசு வருத்தமா இருக்கும் இல்லையா. அவங்க அண்ணா இல்லாதப்ப அவ அழுதுகிட்டு இருக்கா. ஹீரோ சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு பக்கத்துல போய் உட்கார்ந்த உடனே இவ டக்குன்னு நெஞ்சில சாஞ்சிட்டா. அவ்வளவுதான், ஹீரோக்கு பருத்தி வீரன் கார்த்தி மாதிரி ஏலே அப்படின்னு பாட்டு பாட ஆரம்பிச்சிருவான் போல. அவங்க அண்ணன் வெளியில போயிட்டா, இவ குடிச்சிட்டு மட்டையாயிட்டா. ஹீரோவே தூக்கிட்டு வந்து அவளை ரூம்ல படுக்க வச்சா. இவ பொசுக்கு நீ என்ன பண்ணிடுறா அப்படின்னா, நீ ரொம்ப நல்ல பையன் தெரியுமா, நீ ரொம்ப சமத்து, ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க, அது மட்டும் இல்லாம எனக்கே உன்னை பிடிச்சிருக்குன்னா பாரு அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு ஷாக்கு. என்னது, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறான். ஆமாண்டா, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றா. மறுநாள் காலையில ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அண்ணங்காரனை கூப்பிட்டு உட்கார வச்சு, நீ என்னை பத்தி என்ன நினைக்கிற, நான் எந்த மாதிரி டைப்பு, எந்த மாதிரி ஆளு அப்படின்னும் போது, நீ ரொம்ப நல்ல பையன்டா, ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க, அது மட்டும் இல்லாம உனக்கு ரொம்ப கைண்ட் ஹார்ட் அப்படி இப்படின்னு எக்கச்சக்கத்துக்கு புகழ்றான். சரி, நேத்து ஒரு பையனை போய் பார்த்தோமே, அவனை பத்தி என்ன யோசிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, என்னது அவனை பத்தி எதுக்குடா காலங்காத்தால பேசுற, உனக்கு அறிவில்லை, அவன்லாம் ஒரு ஆளு, அவன் மட்டும் என் கையில மறுபடியும் மாட்டினான்னா அவனை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல, என் மூடே ஆஃப் பண்ணிட்டேன், இன்னைக்கு காலையிலேயே வந்து என்னோட நாளையே நீ கெடுத்துட்ட அப்படி இப்படின்னு சொல்லி கதையா பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப அண்ணங்காரன் ஒரு வார்த்தை என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, அவங்க குடும்பம் நல்லா இல்ல, குடும்பம் நல்லா இருந்தா தான்டா பிள்ளைங்களை நல்லா வளர்ப்பாங்க, அவங்க அப்பா அம்மா பிள்ளைங்க மேல கவலை இல்லாம ஊர் சுத்திக்கிட்டு இருக்காங்க ஆளாளுக்கு ஒருத்தவங்க கூட, அதனாலதான் பசங்கெல்லாம் இப்படி ஆயிடுறாங்க அப்படின்னும் போது ஹீரோக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஏன்னா ஹீரோட ஃபேமிலி கிட்டத்தட்ட அப்படிதான், அவங்க அப்பாவே வந்து இஷ்டத்துக்கு பொம்பளைங்க கூட சுத்துறவர் தானே, அவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம சைலண்ட் ஆயிடுறான். அதோட மறுநாள் ஹீரோயினுக்கு சொல்லி கொடுக்கும் போது என்ன சொல்றான் அப்படின்னா, இது பார், ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் உனக்கு அட்வைஸா பண்றேன், நீ யாரை வந்து விரும்பவே கூடாதோ அவங்கள விரும்பவே கூடாது, ஏன்னா எல்லாராலையும் எல்லா மாதிரியும் இருந்துட முடியாது, எல்லாருக்கும் நல்ல வாழ்க்கை ஈஸியா கிடைச்சிடாது அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு அப்செட் ஆயிடுறா. இவன் நம்மளதான் சொல்றான் போல அப்படின்னு புரிஞ்சிடுது. ஹீரோவுக்கு ஒரு தம்பி இருக்காங்க, இவனோட பேரு வந்து ஜென். ஆனா ஹீரோ கூட பிறந்தவன் கிடையாது. ஹீரோவோட அப்பாவுக்கு வந்துட்டு எத்தனாவது பொண்டாட்டியோட பிள்ளைன்னு இவனுக்கே தெரியாது. அது மட்டும் இல்லாம அந்த பையனோட அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இவர் இன்னும் நிறைய கல்யாணமே பண்ணிட்டாரு. ஹீரோ மேல அந்த பையனுக்கு கொல்ல பிரியம். ஆனா ஹீரோ தான் வந்து அவன் கிட்ட மூஞ்ச கொடுத்து கூட பேச மாட்டான், பழைய விஷயத்தெல்லாம் நினைச்சு பாக்குறான். ஹீரோ உட்காந்து இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கான். அண்ணனும் தங்கச்சும் வந்துட்டு எக்கச்சக்கமா பொருளை வாங்கிட்டு இது எல்லாத்தையும் சமைச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மெனுவே சொல்லிடுறாங்க ஹீரோ கிட்ட. ஆனா இப்பதான் ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, நாளைக்கு நான் வந்துட்டு அப்ராட் கிளம்புறேன், எங்க அப்பா ரொம்ப சீரியஸா இருக்கான் ஹாஸ்பிட்டல்ல, நான் உடனே போயாகணும் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட உடனே ஹீரோயினோட ஃபேஸே மாறி போயிடுது. ஹீரோ கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, நான் வருவேனா வரமாட்டேன்னு கூட தெரியல, இல்லைன்னா கூட எப்போ வருவேன்னு தெரியாது, நீ ஆனா உன்னோட டிராயிங் எல்லாம் கண்டினியூ பண்ணு, என்னன்னாலும் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணு, நான் உனக்கு
நல்லபடியான அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினோட ஃபேஸை பார்த்தாவே தெரியுது ஹீரோக்கு இவன் நம்மளை லவ் பண்ணுறான்றது. ஆனாலும் ஹீரோவால் ஒத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கான். அப்போ தான் கடைசியாக ஹீரோ என்ன சொல்லிட்டு கிளம்புறான் அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரி தலை குனிஞ்சு நிற்காத, நீ ரொம்ப அழகாக இருக்க, நீ ரொம்ப பிரேவான பொண்ணு, அதே மாதிரி கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவால் ஓப்பனாக ஹீரோயினை லவ் பண்ணுறேன்னு சொல்ல முடியல, அதே நேரத்துக்கு ஹீரோயினாலையும் ஹீரோ கிட்ட லவ் பண்ணுறேன்னு சொல்ல முடியல. ரெண்டு பேருமே கண்ணெல்லாம் கலங்கினபடி பாய் சொல்லிக்கிறாங்க. அதோட 2 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோயினுக்கு இந்த வருஷத்துக்கான பெஸ்ட் ஆர்ட்டோட அவார்டே கொடுக்குறாங்க. அதை பார்க்கும் போதும் அதை வாங்கும் போதும் கூட எனக்கு ஒருத்தரோட ஞாபகம் தான் வருது. என்னால் அவரை பற்றி சொல்ல முடியாது, ஆனால் இந்த அவார்டுக்கு பின்னாடி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, என்னோட ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த அவார்ட் ஸ்டேஜில் பேசுகிறா. அடுத்த சீன்லேயே ஹீரோயினோட யூனிவர்சிட்டியில் காட்டுறாங்க. 2 பேரும் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்களோ ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்களோ, அந்த இடத்துல பார்த்தா ஃபுல்லாக பூவோட இதழா பறக்குது. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இப்போதான் ஜென்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவனும் இதே யூனிவர்சிட்டியில் தான் படிச்சுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதாவது இவன் பார்க்குற பொண்ணுங்களுக்கெல்லாம் ப்ரப்போஸ் பண்ணுவான் போல, அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொக்கையெல்லாம் பிச்சு போட்டு அந்த பொண்ணுக்கு சாபமாக விட்டுட்டு இருக்கான். அடியே சண்டாளி, நீ நல்லா இருக்க மாட்டேடி, நாசமாக போயிடுவ, உனக்கு புருஷனாக ஒருத்தன் வருவான், அவன் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு ஓடி போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக சாபம் கொடுத்துட்டு இருக்கான். இதை பார்த்து சிரிச்சிட்டு இருந்த ஹீரோயினையும் ஃப்ரெண்டையும் பார்த்துடுறான். இவன் தான் லவ்வர் பாய் ஆச்சே. நேராக ஹீரோயின் கையில் ஒரு பூ, அவ கையில் ஒரு பூன்னு கொடுத்து இவளுங்க 2 பேரை கூட உசார் பண்ணலான்னு பார்க்குறான். நம்ம ஹீரோயின் அவார்டு வாங்கினா இல்லையா, அந்த அவார்டுக்கான பெயிண்டிங் அவளோடதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜாங் என்ன பண்ணுறான் அப்படின்னா ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணிடுறான். எதுக்குடா இந்த வேலையை பார்த்து விட்ட அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போது இவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த டைமுக்கு நம்ம ஜென் இருக்கான் இல்லையா, அவன் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுறான். காலேஜ் முடிச்சுட்டு நைட்டு ஹீரோயின் வீட்டுக்கு ரிட்டர்ன் போயிட்டு இருக்கான். ஆனால் அந்த டைமுக்கு ஜாங் இருக்கான் இல்லையா, அவன் ஃபுல்லாக குடிச்சிட்டு ஹீரோயினை எதனா பண்ணணும் அப்படின்னு ஃபாலோ பண்ணி வரான். பாட்டில் உடைச்சு ஹீரோயினை கொத்துறதுக்கு வேகமா வரானா, ஆனா நடுவுல யாரோ அந்த குத்த அவங்க வாங்கிடுறாங்க. அலறி அடிச்சு யாருடா அப்படின்னு பார்த்தா வேற யாரும் இல்லை, நம்மளோட ஹீரோ தான். ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு. நீ எங்க இருந்துடா வந்த சடனானு ஹீரோ போட்டு செம்ம அடி மிதி அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறான். நல்ல வேலையா ஹீரோக்கு ஆழமா அடிப்படல, அதனால வீட்டுக்கே கூட்டிட்டு ஹீரோயின் மெடிசன் எல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கா. நீ எங்க இருந்து சடனா வந்த, நீ எப்போ ஃபாரின்ல இருந்து அப்படின்னு கேட்கும் போது, நீ அவார்டு வாங்கின இல்லையா, அன்னைக்கே நான் வந்துட்டேன், அன்னைக்கே நீ அவார்டு வாங்கினதையும் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். அடிப்பட்டதுனால ஹீரோவுக்கு பயங்கரமா ஃபீவர் அடிக்குது. நைட்டு பூரா ஹீரோயின் கூடயே இருந்து பாத்துக்கிறா. ஹீரோவை அப்படியே க்ளோஸ் அப்ல பார்த்த உடனே ஹீரோயினுக்கு கொஞ்சமா மனசு சஞ்சலம் ஆயிடுது. ஒருவேளை இவ்வளோ க்ளோஸ் அப்ல இருக்கானே, நம்ம கிஸ் பண்ணா அவனுக்கு தெரியுமா தெரியாதா, நல்ல ஜோரமா இருக்கு, கண்டிப்பா தெரியாதுன்னு கிட்ட போறா. அண்ணங்கார என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒரு குரல் கொடுக்குறான். அதோட நேரம் மறுநாள் என்ன பண்றாங்க அப்படின்னு காட்டுறாங்க. 3 பேரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எதுக்குடா நீ இவ்வளவு நாள் கழிச்சு தான் நீ வந்ததையே சொன்ன அப்படி இப்படின்னு சொல்லி அண்ணங்காரன் திட்டிக்கிட்டு இருக்கான். ஹீரோக்கு பயங்கரமா கையெல்லாம் வலி எடுக்குது. சடனா அண்ணங்காரன் எதிர்க்க இருக்கும் போதே இவங்க 2 பேரும் கிஸ் பண்ற மாதிரி கிட்ட வராங்க. அண்ணங்காரன் கத்துறான், அவ்வளவுதான் உங்க 2 பேரையும் இப்பவே நான் அப்படியே கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்றான். பார்த்தா அண்ணனோட கற்பனை இதெல்லாம். இப்ப என்ன உனக்கு கை வலிக்குது, அண்ணா ஊட்டி விடணும், சாப்பிட கஷ்டமா இருக்கு, அதானே நானே ஊட்டி விடுறேன், இதா திங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை வாயிலேயே போட்டு திணிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற, என்னடா ஆச்சு அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். வேற குளிக்கணும், எப்படின்னு எனக்கு புரியல, அடியில தண்ணி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஐயோ டார்லிங், நீங்க எனக்காக தான் இவ்வளவு அடிபட்டிருக்கீங்க, நான் உங்களை கஷ்டப்பட விடுவேனா, நானே உங்களை குளிப்பாட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ற மாதிரி இவனாவே அண்ணங்காரன் கற்பனை பண்ணிக்கிறான். இப்பதான் நேத்து நடந்த விஷயத்த காட்டுறாங்க. நைட்டே அண்ணங்காரன் ஹீரோயினை தரன்னு ரூம்க்கு இழுத்துட்டு போயிட்டு என்னடி பண்ண, எதுக்கடி அவன் கூட அவ்வளவு க்ளோஸா உட்காந்துட்டு இருந்தேன் போது, ஐயோ அண்ணா அவர் எனக்காக ஹெல்ப் பண்ணாரு, அதனாலதான் அவருக்கு அடிபட்டுச்சு, இப்ப ஜுரம் அடிக்குது, நான் அவரை பார்த்துக்கிட்டேன், அவருக்கு மாத்திரையை கொடுத்தேன், மாத்திரையை முழுங்கிட்டாரா அப்படின்னு சொல்லி கிட்ட போய் பார்த்தேன், நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்கா. இருந்தாலும் அண்ணங்காரனுக்கு மனசுக்குள்ள ஒரு டவுட் இருக்கு. எனக்கு ஒரே ஒரு தங்கச்சி, அவதான் எனக்கு எல்லாமே, அவதான் எனக்கு உயிர், அவளுக்காக எந்த கருமத்தை வேணாலும் நான் பார்க்க ரெடியா இருக்கேன், என்ன கருமத்தை வேணாலும் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி தொலை அப்படின்னு ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு அவனே குளிப்பாட்டி விடுறான். இப்பெல்லாம் ஜென் என்ன பண்றான்
பண்றான் அப்படின்னு பார்த்தா எந்த நேரமும் ஹீரோயின் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோ பயங்கரமா குடிச்சிருக்கான். சரி அவனை கூட்டிட்டு வந்து பெட்ல படுக்க வைப்போம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பெட்ல படுக்க வைக்கிறா. ஆனா சடனா ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா பயங்கரமா ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது இது கனவு. ஹீரோ கனவு கண்டு பயந்துருக்கான். ஐயோ என்னடா இப்படி எல்லாம் நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னு தோணுது. மறுநாள் காலையில ஹீரோயின் வந்துட்டு டேபிள் கீழே எதையோ போட்டுட்டு அதை எடுக்க குனிரா. ஹீரோ போன் பேசிக்கிட்டு வரான். ஹீரோயின் அங்க இருக்கிறது ஹீரோக்கு தெரியாம அவன் ஏதோ காசு பிரச்சனைன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். 1 மில்லியன் இப்ப வேணும், உடனே வேணும், இல்ல அப்படின்னா வந்து பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படி இப்படின்னு சொல்றான். ஐயோ பாவம் இவன் காசுக்காக ரொம்ப கஷ்டப்படுறான் போல. ஒரு வேளை இவன் ஃபேமிலியில எதனா ப்ராப்ளம் இருக்குமா, நம்ம எப்படியாவது அந்த காசு இவனுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. இந்த ஜென் இருக்கான் இல்லையா, அவன் கிட்ட வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறா. அதாவது அவன் வந்து பணக்கார வீட்டு பையன் இவளுக்கு தெரியும், அதனால நீ வந்து என்னோட பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே பண்றேன் அப்படின்னு சொல்றான். அப்ப நான் அதுக்கு முன்னாடி வந்து அக்ரிமெண்ட் போடு, எனக்கு அட்வான்ஸா இப்பயே 2 மில்லியன் பணம் வேணும் அப்படின்னு சொல்றா. இவன் என்னது 2 மில்லியன் அட்வான்ஸா வேணுமா, அப்படி என்ன நீ பண்ண போற அப்படின்னும் போது இவன் என்ன சொல்றான்னா நான் கார்ட்டூன் சீரீஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றா. அதாவது இந்த வெப்டூன்லாம் வரும் இல்லையா அந்த மாதிரி போல, அதெல்லாம் நான் அவ்வளோ படிச்சதில்ல அதனால எனக்கு தெரியல. ஜென் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா நேராக போயிட்டு அவங்க அண்ணன் கிட்ட தான் கேட்குறான். அண்ணா இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறேன், அந்த பொண்ணு கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த பொண்ணு கூடயே நான் இருக்கணும், அப்போனா நான் வந்து அந்த பொண்ணு கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ண போகிறேன், எனக்கு எப்படியாவது வந்து 2 மில்லியன் பணம் தான் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏண்டா ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணணும் டேட் பண்ணணும்னா ஏதோ 1000-200 கேட்பாங்க கேள்விப்பட்டிருக்கேன், இது என்னடா 2 மில்லியன், உனக்கே அறிவு இல்லை அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கான். எப்படியோ காலில் கையில் விழுந்து ஹீரோ கிட்ட இருந்து காசையும் வாங்கிடுறான். 2 பேருமே வந்துட்டு இன்னைக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டாங்களா, அதனால இவங்க 2 பேரும் இதை எப்படியாவது செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட இருந்து ஹீரோயினுக்கு இன்னைக்கு டின்னருக்கு போலாம் அப்படின்னு மெசேஜ் வருது. ஆனா ஹீரோயின் அதை பார்க்கவே இல்லை. ஹீரோயினை தேடி வந்த ஹீரோ வந்துட்டு தம்பிக்காரனை பார்த்த உடனே புரிஞ்சிடுச்சு, அட பாவி அவ இவதானா அப்படின்னு. ஹீரோ நேரா உள்ளேயே போயிடுறான். உள்ள போன உடனே தம்பிக்காரன் பார்த்த உடனே அண்ணா நீயா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் கேட்கிறா, ஒருத்தர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னும் போது இவன் தெரியுங்கிறான், அவன் இல்லைங்கிறான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, இவனுங்க 2 பேரும் யாரு, ஒருத்தர் தெரியுது, இவங்கிட்ட காசு இருக்கு அவங்கிட்ட காசு இல்லை அப்படின்னு பயங்கர கன்ஃபியூஷன்ல இருக்கா. ஆனா இவங்க 2 பேரும் இவ்வளவு க்ளோஸா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கதை பார்க்கும் போது ஹீரோக்கு பயங்கர கோலவெறியாயி அங்க இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து குடிச்சிடுறான். பார்த்தா தம்பிக்காரன் தோல்ல கை போட்டுக்கிட்டு பயங்கரமா வந்துட்டு கலாச்சிக்கிட்டு இருக்கானா. ஹீரோவால இதெல்லாம் தாங்கவே முடியல, அங்க இருந்து எழுந்து போயிடுறான். ஹீரோ பழைய விஷயத்தெல்லாம் யோசித்து பாக்குறான். ஆக்சுவலா வந்து சின்ன பையன் கிட்ட வந்து இவன் தான் திட்டி அனுப்புவான். அந்த பையன் ஆசையா அண்ணான்னு சொல்லிட்டு எது அவனுக்கு கிடைச்சாலும் இவனுக்கு கொண்டு வந்து தருவான். ஆனா இவன் மூஞ்சு கொடுத்தே பேச மாட்டான், அவனை திட்டி ரொம்ப கஷ்டப்படுத்தி தான் அனுப்புவான். ஆனா ஹீரோக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். ஹீரோக்கு என்ன நினைப்பு அப்படின்னா யாரெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குதோ அவங்க எல்லாம் என்னை விட்டு விலைக்கு போறாங்க அப்படின்னு இவன் எல்லார்கிட்ட இருந்தும் ஒதுங்கிடுறான். மறுநாள்ல இருந்து ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா எங்கெல்லாம் ஹீரோ பே பண்ண போறானோ அங்கெல்லாம் நடுவில் பூந்து இவ பே பண்ணிட்டு இருக்கா. அடியே எங்க இருந்துடி வந்த அப்படின்ற மாதிரி ஒரு வாட்டி ஹீரோ பாக்குறான். என்னதான் ஆச்சு உனக்கு, என்னதான் பிரச்சனை அப்படின்னு உட்கார வச்சு பேசும்போது தான் இதுல 1 மில்லியன் பணம் இருக்கு, இது எல்லாமே உங்களுக்கு தான், உங்களுக்கு அது தேவைப்படுதுன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் நான் வந்துட்டு இப்போ ஒரு கான்ட்ராக்டை சைன் பண்ணியிருக்கேன், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னும் போது என்ன இவ பேசுறா அப்படின்னு புரியல இவனுக்கு. இதை பாரு உண்மையாவே நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, எனக்கு உண்மையா காசெல்லாம் எதுவும் தேவைப்படல, நீ ரிலாக்ஸா இரு, எனக்கு தேவைனாலும் என்கிட்டயே நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா நடக்குதுன்னு அவளும் குழப்பத்துல இருக்கா. இதுக்கு மேலேயும் ஹீரோயினை யார்கிட்டயும் விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு ஹீரோ முடிவுக்கு வந்துடுறான். நேரா போய் தம்பியை பாக்குறான். இதை பாரு நான் ஹீரோயினை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றான். பாரு நீ அண்ணன் தான், உன்னை எனக்கு ரொம்ப தான் பிடிக்கும், ஆனா அதுக்குன்னு சொல்லிட்டு என் லவ்வர் எல்லாம் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு அவன் சொல்றான். இதை பார் உனக்கு அவளை எப்போலேருந்து தெரியும், எனக்கு எப்போலேருந்து தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, நம்ம 2 பேரும் வந்து ஃபேராக காம்படிஷன் வச்சுப்போம், நீயும் உண்மையா இரு நானும் உண்மையா இருக்கேன், யாரை அவளுக்கு பிடிக்குதுன்னு அவளை செலக்ட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி தம்பி சொல்லிடுறான். ஹீரோவும் ஓகேன்னுறான். அடுத்த நாள்லேருந்து இவனுங்க ஹீரோயின் எங்கே போனாலும் தனியாக விடுறதில்ல, 2 பேரும் ஃபாலோ பண்ணிட்டு போயிடுறானுங்க. எங்கே இவனுக்கு தெரியாமல் இவன் கரெக்ட் பண்ணுறானோ, அவனுக்கு தெரியாமல் அவன் கரெக்ட் பண்ணுறானோன்னு பயந்துக்கிட்டு ஹீரோயின் வேற ஜென்னுக்கு வந்து இதை சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லி அவள் கொடுக்குறா. ஆனால் இவன் ஜென் என்ன பண்ணுறான் அப்படின்னா டக்குன்னு அதை அப்படியே வாயில் வாங்கிக்கிறான். இதை பார்க்குற ஹீரோக்கு எப்படி இருக்கும், நானும் கையெல்லாம் வாஷ் பண்ணல எனக்கும் கொஞ்சம் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்குறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கொடுக்குறாளா, இவனும் அவ்வளோதான் ஸ்ட்ரெயிட்டாக வாயிலேயே வாங்கிடுறான். நான் உன்னை வீட்டில்
விடுறேன், நான் உன்னை வீட்டில் விடுறேன்னு 2 பேரும் மாறி மாறி கூடயே வந்துடுறானுங்க. இவனுங்க எதுக்கு தான் இப்படி வந்துட்டு அணை கட்டிக்கிட்டே வரானுங்க அப்படின்னு ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. அந்த நேரம்னு பார்த்து நடுவில் ஒரு சைக்கிள் வருதா. ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா டக்குன்னு ஹீரோயினை பிடிக்க போகலாம் அப்படின்னு பார்க்கறதுக்குள்ள ஹீரோயினே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹீரோவை பிடிச்சிக்கிறா. இதை பார்த்து தம்பிக்காரனுக்கு எப்படி இருக்கும் பாவம், ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஹீரோயின் அங்கேருந்து வெக்கப்பட்டுக்கிட்டே போயிடுறா. இதை பாருடா தம்பி, உனக்கே நல்லா தெரியும் நீ சின்ன பையன், அது மட்டும் இல்லாமல் உன் மனசு உனக்கு பொய் சொல்லாதில்ல. அவள் எப்போலேருந்தோ என்னை லவ் பண்ணுறா அப்படின்னும் போது எப்போலேருந்தோ லவ் பண்ணுறது இருக்கட்டும், இப்போ அவள் உன்னை லவ் பண்ணுறாளான்றது தான் முக்கியம். ஃபஸ்ட்டு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அவள் இப்போ உன்னை லவ் பண்ணுவாளா? எனக்கு தெரிஞ்ச அது கிடையாது. ஸோ எனக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவுக்கு காம்படிஷனாக தம்பியை வந்துட்டான் இல்லையா, இதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்க முடியாது. உடனே எப்படியாவது வந்து ஹீரோயினை கரெக்ட் பண்ணி ஆகணும், லேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோ ஒரு முடிவுக்கு வந்துடுறான். நைட்டு டின்னருக்கு கூப்பிடுறான். 2 பேரும் சேர்ந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் ஜென்னை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னும் போது அவன் ஒரு சின்ன குழந்தை மாதிரி, அது மட்டும் இல்லாம என்னை பொறுத்தவரையில எனக்கான ஒரு நல்ல பார்ட்னர் அவன், எனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடுப்பான், ரொம்ப கியூட்டான பையன் அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோயின் என்ன பண்ற அப்படின்னா நீ இன்னும் சிங்கிளா தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்கும் போதே ஹீரோக்கு வந்துட்டு புரியுது. உடனே ஹீரோவும் நான் இன்னமும் சிங்கிளா தான் இருக்கேன், எப்போல இருந்து நான் சிங்கிளா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான். கடைசியா இவ என்ன பண்ணிடுறா அப்படின்னு பார்த்தா நீ ஒரு கான்ட்ராக்டுக்கு எவ்வளவு வாங்குவ, எல்லார்கிட்டையும் எப்படி சைன் பண்ணுவ, நான் வந்துட்டு உன்னை இன்னைக்கு ஒரு நாள் நைட்டுக்கு வாங்கிக்கிட்டுமா அப்படின்னு கேட்குறா. நான் எவ்வளோ பே பண்ணணும், இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்ணணும், நீ அதிகமா சார்ஜ் பண்ணுவியா அப்படி இப்படின்னு கேட்குறா. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அவ்வளவுதான் மட்டையாயிடுறா. நீ ரொம்ப தான் காஸ்ட்லியா இருக்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல, நீ ஏன் என்னை பார்க்கவே மாட்டுற அப்படி இப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் ஹீரோ கேட்குறான். ஹீரோ என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விடுறான் ஹீரோ. ஆனா அவ விட மாட்டா, அவனை கட்டி கட்டி பிடிக்கிறான். ஏய் உங்க அண்ணன் மட்டும் பார்த்தான்னு வச்சுக்கோ, நான் கொன்னே போட்டுருவான், தயவு செஞ்சு தள்ளி போ அப்படின்னு சொல்றான். அவ வந்துட்டு என்ன சொல்றேன்னா நான் ஆல்ரெடி 21 வயசு பொண்ணு, நான் வந்து என்ன பண்ணணும்ன்றதை நான் தான் டிசைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ எவ்வளவு சொல்லியும் கேட்காம ஹீரோயின் விடாம ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்பவும் ஹீரோ வந்து ஒரு வார்த்தை கேட்கறான். இது பாரு நீ என்ன பண்ற தெரிஞ்சுதான் பண்றியா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், நீ இதுக்கப்புறம் எனக்காக மட்டுமே இருக்கணும், உன்னால இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கறா. நான் எப்போல இருந்தோ அதுக்காக மட்டும்தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே கிஸ் பண்றான். அதோட மறுநாள் காலையில ஹீரோயின் எழுந்துக்கிறாளா. இப்பதான் அவளுக்கு தெரியுது, ஐயோ என்னடா பண்ணி தொலைச்சோம் அப்படின்னு யோசிக்கிறா. ஓடிடலான்னு பார்த்தா ஹீரோ எழுந்துட்டான். தூங்கலாம் இன்னும் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்றான். நேற்று நைட்டு நான் எதுனா தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்கும் போது பெருசாலாம் ஒன்றும் தப்பு பண்ணல, நான் வேண்டாம் என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லி கதற நீ தான் என்னை ரேப் பண்ணிட்ட அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான் ஹீரோயின் மூஞ்சே மாறிடுது. ஆனா புரியாதது என்னன்னா நேற்று நைட்டு போறாவும் என்ன கான்ட்ராக்ட் போடுறத பத்தி பேசுன, என்ன காசை பத்தி பேசுன அப்படின்னு கேட்கறான். ஹீரோயின் அதை பற்றி எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பும் போது நீ இதுக்கப்புறம் இதை பற்றியும் கவலைப்படாத, உன்னை நான் பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவுக்கு ஆச்சரியமாக இருக்கு, என்னடா இவ நம்மளை பார்த்துப்பாலாமே அப்படின்னு. ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வந்தா இங்க ஜென் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா பொக்கேவோட உட்காந்துக்கிட்டு இருக்கான். இதுக்கு மேல இவனும் லேட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிட்டான் போல. நான் உன்னை லவ் பண்றேன், டேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஓப்பனா ஹீரோயின் கிட்டயும் உடனே சொல்லிடுறான். என்னடா இது அண்ணனும் தம்பியும் மாறி மாறி இந்த சோழியை பாக்குறீங்களேன்னு தோணுது. ஆனா ஹீரோயின் ஓப்பனா என்ன சொல்லிடுறான் அப்படின்னு பார்த்தா நான் ஆல்ரெடி நேற்று நைட்டு ஒருத்தர் கூட கமிட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றா. இவனுக்கு செம்ம ஷாக்கு. அன்னைக்கு ஈவினிங் என்ன ஆகுதுன்னா ஹீரோ வந்து ஹீரோயினை பிக்கப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனோட பெரிய லக்ஸரியான காரை எடுத்துகிட்டு வந்திருக்கான். எப்பயுமே சிம்பிளாக இருக்கவன் இவன் கஷ்டப்படுறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கா இல்லையா ஹீரோயின். இல்லை நான் நல்லா தான் இருக்கேன், நான் வந்து உன்னை காப்பாற்றுவேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி காட்டணும்னு நினைக்கிறான். இது யாரோட காரு அப்படின்னு கேட்கும் போது இது என்னோட கார் தான், வேற யார் தான் நான் கொண்டு வருவேன், நம்ம ஃபர்ஸ்ட் டே இல்லையா இன்னைக்கு, அதனால தான் நான் வந்து என்னோட காரை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அடப்பாவி, அந்த பொம்பளை கூட போய் இவ்வளவு சம்பாரிச்சிட்டியா நீ அப்படின்னு மனசுக்குள்ள வெறியாவது இவளுக்கு. இப்பதான் ஹீரோயின் என்ன பண்றான்னா ஃப்ரெண்டு கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்றா. ஒரு வேளை அவன் வந்துட்டு என்ன சந்தோஷமா வச்சுக்கணும், என்ன வசதியா வச்சுக்கணும்னு அவ கூடயே போயிட்டு இருந்தான்னா என்னடி பண்றது, எனக்கு என்னவோ அப்படிதான் டவுட்டா இருக்கு. டோட்டலா அவனை வந்து அவகிட்ட இருந்து பிரிச்சாகணும், இதுக்கப்புறமா அவன் அந்த வேலை பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா ஹீரோவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறா. சடனா ஒரு நாள் ஹீரோ என்ன பண்றான்னா மறுபடியும் அந்த பொம்பளைய போய் பாக்குறான். அந்த பொம்பளைக்கு இவனுக்கு
ஹீரோயினுக்கும் பயங்கரமான ஆர்குமெண்ட் ஆகுது. என்னதான் பேசுறாங்கன்னு பாக்குறதுக்கு உள்ளேயே வந்து உட்காந்துடுறா. அப்பதான் வந்துட்டு அந்த பொம்பளை என்ன பண்றா அப்படின்னா, நீ வீட்டுக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்றா. ஹீரோ முடியாதுன்னு சொல்றான். எவ்வளவு அளவுக்கு இவளுக்கு திமிரு இருக்கும், பொம்பளையா இருந்துகிட்டு இந்த அளவுக்கு கூப்பிடுறா அலையிறா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்கா. ஒரு குட் நியூஸை நான் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் உன்னை வீட்டுக்கு வர சொன்னேன், நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்றா. என்னது பிரெக்னெண்டா அப்படின்னு சொல்லி அலறி அடிச்சுக்கிட்டு ஹீரோயின் இருந்துக்கிறா. அடே எடுபட்ட மாவனே, அது உன் பிள்ளையாடா, உனக்கு அவ பிரெக்னென்ட் ஆயிருக்கா, மரியாதையா உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கோவப்படும் போது, அடியே என்னடி பேசுற, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு இவன் பதறான். இல்லை நீ சொல்லி ஆகணும், அவ வந்துட்டு உன்னோட பிள்ளைய தான் சுமந்துக்கிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லி இவ பெரிய சீனே கிரியேட் பண்ணிடுறா. என்ன கொஞ்சோண்டு பேச விடு அப்படின்னு சொல்லும் போது, நீ தான் பேசிட்டியே, எல்லாத்தையும் பண்ணிட்டியே அப்படின்னு பலான்னு ஒன்று கன்னத்திலேயே விடுறா. பொம்பளை பொறுக்கி நாயேன்னு. அவ்வளோதான், அங்கே இருக்க எல்லாருமே ஹீரோவை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இவ பாட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அவன் நின்னுகிட்டு இருக்கவளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரு வழியா ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறான். என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடு, உன்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் தெரியாம நான் இப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, நான் என்ன பண்றது, என்னால இதை வந்து எல்லார்கிட்டயும் சொல்ல முடியல, என்ன நினைப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருந்தது அப்படின்னு சொல்றான். அந்த லேடி வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோவோட அப்பாவோட இப்ப கரண்டான பொண்டாட்டி தான். அவங்க தான் பிரெக்னெண்டா இருக்காங்க. ஆக மொத்தம் ஹீரோவோட அப்பாவுக்கு தான் இன்னொரு குழந்தை பிறக்க போகுது. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஹீரோயினால என்ன சொல்றதுன்னு தெரியாம தலையை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கா. எனக்கு யாரை பத்தியும் கவலை கிடையாது, நீ என்னை நம்பினா எனக்கு அதுவே போதும், நீ ஒருத்தி என்னை நம்பினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொமான்டிக்கா ஹீரோயினை கிஸ் பண்ணலாம் அப்படின்னு கிட்ட வரான். கிஸ்ஸுமே பண்ணிடுறான். அந்த டைமுக்குன்னு வந்துட்டு அண்ணங்காரன் உள்ள வரான். டே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா பேசினவன, அட பாவி என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பேச வச்சுட்டாங்க. என்னென்ன சொல்றா பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து போடுறான்ற மாதிரி இவ இப்பவும் என்ன உருட்டுறானா, ஐயோ அண்ணா என் கண்ட தூசி வந்துச்சு, அவர்கிட்ட வந்து ஊத வந்தாரு, நீ தான் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னும் போது, ஏய் இதை பாரு, இவ்வளவுதான் உனக்கு மரியாதை, இதுக்கு மேலே நீ என்ன முட்டாளாக்கணும் அப்படின்னு நினைச்சின்னா அது ஒருபோதும் நடக்காது அப்படின்னு சொல்லிடுறான். நீ யாரை லவ் பண்ணாலும் சரி, ஆனா இவனை மட்டும் லவ் பண்ணக்கூடாது, இவன் சரியான பொம்பளை பொறுக்கி, இவன் எக்கச்சக்கமா பொம்பளைங்களை கூட சுத்துவான் அப்படின்னு சொல்லும் போது, அடே எதுவுமே உண்மைன்னு இது வரைக்கும் உன் கண்ணால கூட நீ பார்த்ததுல எப்படி அப்படி பேசுவ அப்படின்னும் போது ஹீரோயின் சொல்ற, நான் புரிய வைக்கிறேன், நீ உட்காரு அப்படின்னு சொல்லி ஹீரோ உட்கார வைக்கிறா. ஐயோ அண்ணா அது எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நீங்க எல்லாரும் வந்துட்டு அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்றா. அடியே இப்ப நீ எதுக்கடி அவனுக்கு மாஞ்சி இவ்வளவு வக்காலத்துக்கு வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அண்ணனுக்கு கோபம் வருது. என்ன ஆனாலும் சரி இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன், மரியாதையா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி இழுத்துக்கிட்டு தரன்னு போயிடுறான். மறுநாள் அண்ணன்காரன் ஒரு இன்டர்வியூக்கு போறான். அதாவது இவன் ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருக்கான், அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவை, அதுக்கான கம்பெனியை தான் தேடிக்கிட்டு இருக்கான். அங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோ தான் அவனை வர வச்சிருக்கான். ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அண்ணனை எப்படியாவது கரெக்ட் பண்ணா மட்டும்தான் தங்கச்சி கிடைக்கும் அப்படின்றது புரிய வருது. ஆனா ஹீரோ பணக்காரன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யார்கிட்டயும் சொன்னதே இல்லை. இவ்வளவு நாள் விட்டுட்டு இப்போ தங்கச்சி கரெக்ட் பண்ணுன்றதுக்காக ஃப்ரெண்டோட ப்ராஜெக்ட் மேல எவ்வளவு அக்கறை பாருங்களேன். நீ கவலைப்படாதா மச்சான், இனிமே உன்னோட ப்ராஜெக்ட் என்னோட ப்ராஜெக்ட் ஒன்று, இனிமே உனக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்னாலும் என்னோட கம்பெனியில் நீ வாங்கிக்கலாம், நீ எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு செமையா பந்தா பண்ணி சீன் பண்ணிட்டு இருக்கான். இப்போ எதுக்குடா இவன் இந்த சீனெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஹீரோவே சொல்கிறான், இதை பாருடா நான் ரொம்ப கஷ்டத்துலலாம் இல்லை, நான் நல்லாவே ஒரு 4 கம்பெனியை வச்சு நடத்திக்கிட்டு வந்துட்டுருக்கேன். எங்கள் அப்பாவுமே பணக்காரன் தான், ஆனால் எங்கள் அப்பாவோட கேரக்டர் கொஞ்சம் சரியில்லைன்றதுனால நான் குடும்பத்தை விட்டு ஒதுங்கி இருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி நான் நல்லவன் தான், தயவு செஞ்சு ஒத்துக்கோடா அப்படின்னு கெஞ்சுறான். அப்போ அதுக்கு தான் இதெல்லாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான் அண்ணங்காரன் கொஞ்சம் மனசு இறங்கல அப்படின்னு உடனே ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னா அப்படியே கண்ணீராக வடிக்கிறான். இவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கேன் அண்ணங்காரன் கிட்ட அழுதா வந்து அவன் ரொம்ப இறக்கப்பட்டுடுவான்னு, அதுக்காகவே இவன் கர்ச்சிப்பை வச்சு மூக்க சிந்தி அழுதுகிட்டு இருக்கான். அடுத்த சீன்லயே பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினும் 2 பேருமே சேர்ந்துதான் ஒரு ஆப்பிள் கழுவுவாங்க போல இருக்கு. இந்த கன்றாவி எல்லாம் பார்த்துக்கிறதுக்கு தான் நான் வந்துட்டு ஒத்துக்கிட்டேன்னா, ஐயோ கடவுளே நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், எதுக்கு இவனுக்கு வந்துட்டு நான் சம்மதம் சொன்னேன்னு எனக்கே தெரியல, ஏதோ வந்து நடிச்சு ஏமாத்தி அழுது சீன் போட்டு என்னை இப்படி ஏமாத்தி நிக்க வச்சுட்டானே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கான் அண்ணங்காரன். என்னடா மச்சான் இப்படி சொல்ற அப்படின்னு, நம்ம அடி செருப்பால மச்சாங்கிச்சா நீனா வாய்கெல்லாம் வச்சிருக்கோம்னுறா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு
ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. நைட்டு ஹீரோயினோட ரூம்ல ரெண்டு பேருமே வந்து கிஸ் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது ஹீரோயினோட அண்ணங்காரன் டக்குன்னு கதவு திறந்துன்னு உள்ள வந்துடுறான். இதை பாருங்க, உங்களுக்கு டேட் பண்றதுக்கு மட்டும்தான் நான் சம்மதம் கொடுத்துருக்கேன். ஆனா அதை விட்டுட்டு கல்யாணத்துக்கு முன்னாடியே எதனா அப்படி இப்படின்னு பண்ணீங்க, உங்களை என்ன பண்ணுவேன்னே தெரியாது, ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போறான். அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைல்ல, அதான் அவனுக்கு அருமையே தெரியல அப்படின்னு அவங்க மறுபடியும் கிஸ் பண்ண போறாங்க. ஆனா அவனா விடுவான்? அவன் தான் வந்துட்டு கில்லாடி கிங்கா இருக்கானே, மறுபடியும் டக்குன்னு கதவை திறந்துன்னு உள்ள வந்துடுறான். நான் எப்ப வேணாலும் கதவை திறந்துதான் மூடுவேன், புரியுதா அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான் ஹீரோயினுக்கு, எனக்கு மூடே போச்சு, எனக்கு கிஸ்ஸே வேணாம், இந்த மாதிரி ஒரு டேட் பண்றதுக்கு பண்ணாமே இருந்திருக்கலாம் அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிடுறா. மறுநாள் காலையில ஹீரோ வந்துட்டு அண்ணங்காரன் முன்னாடி போய் ரிங்கோட நிக்கிறான். ஏண்டா என் தங்கச்சி லவ் பண்றேன் அப்படின்னு சொல்ற, என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லடா மச்சான், இதுக்கு மேலே என்னால் லேட் பண்ண முடியாது, நான் வந்து உன் தங்கச்சை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்றான். தள்ளி இருந்து பார்க்குறவங்களுக்கு கல்யாணம்லாம் சாதா விஷயம் மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையாகவே நீ ஷுவரா இருக்கியா? கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா நிறைய விஷயம் நம்மளோட லைஃப்பில் எல்லாமே மாற வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வந்து நான் ஷுவரா இருக்கேன், எனக்கு ஒரு ஃபேமிலி தேவை, எனக்கு ஃபேமிலி தான் இல்லை அப்படின்னு சொல்லும் போது நான் உன்னை சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். அடுத்த நாளே பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோவும் வந்துட்டு ரெஜிஸ்டர் மேரேஜ் வரையில பண்ணிக்கலாம் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஹீரோவும் ரொம்ப ஹாப்பியா போயிட்டு ஹீரோயின் கையில முத்தத்தை கொடுத்து கையில ரிங்க போடலான்னு பார்க்கும் போது ஜென்னு வந்து அப்படியே பயங்கரமா கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கான். அங்க ஒரு பொண்ணு கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வரலா. அந்த நேரம் அவளை பார்த்த உடனே அண்ணங்காரன் வந்து அப்படியே பிளாட் ஆயிடுறான். நீங்க சொன்னா இப்பவே நான் கல்யாணத்தை உடனே நிறுத்திடுறேன், நீங்க யாருங்க அப்படின்னு கேட்கும் போது நான் வேற யாரும் இல்ல, ஹீரோவோட ஃபியான்சி அப்படின்னு சொல்றா. எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. இன்னைக்குதான் நம்ம ஹீரோவோட அப்பா வந்துட்டு பிளைண்ட் டேட்டை இவங்க ரெண்டு பேருக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களாம். ஆனா அது தெரியாம நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை கல்யாணம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கான். அப்போ உடனே வந்துட்டு அவ என்ன சொல்றா அப்படின்னா, எங்க அப்பா கிட்ட இருந்தா உங்க அப்பா நிறையவே பணம் வாங்கிட்டாரு இன்வெஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக, உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு, இப்போ இதுக்கு மேலேயும் வந்துட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா எங்க அப்பா வந்துட்டு என்னையும் சும்மா விட மாட்டாரு, உன்னையும் சும்மா விட மாட்டாரு, என்ன பண்ணலான்னு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு உடனே ஹீரோ என்ன சொல்றான்னா, நான் என்னோட கம்பெனிலேருந்து ஏர்னிங்ஸை எடுத்து உன்னோட கம்பெனிக்கு காம்பன்சேட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றான். எப்படி எப்படியோ சமாளிச்சு அந்த பொண்ணை சமாதானப்படுத்தி அங்கேருந்து அனுப்பிடுறாங்க. ஹீரோட ஃபியான்சி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காமிச்சாங்க இல்லையா, அவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த காமிக்கல்லாம் வந்து ஸ்டோரியா போடுறதுல பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டா. அதனால நம்ம ஹீரோயின் கூட அவ ஒரு கான்ட்ராக்டை சைன் பண்றா. அதுக்காக அண்ணங்காரன் வந்திருக்கானா, அண்ணங்காரன் வச்ச கண்ணு வாங்காம அந்த பொண்ணையே பார்த்துக்கிட்டு இருக்கான். பாவம் அவரும் எவ்வளவு நாள் தான் சிங்கிளா ஹீரோயினை பார்த்துக்கிட்டு ஹீரோயின் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பாரு. இதை எல்லாத்தையும் ஹீரோ நோட் பண்ணிடுறான். உலகம் சுற்றும் வாலிபன் பெரிய அண்ணா இருக்காரு இல்லையா, அவருக்கு இப்பதான் நியூஸ் தெரிய வருது ஹீரோயின் யாரையோ கல்யாணம் பண்ணிக்க போறான்னு சொல்லிட்டு. இப்பவே அடுத்த ஃபிளைட்லயே நான் சைனாக்கு போறேன் அப்படின்னு வேகமா கிளம்புறாரு. இந்த வாட்டி கல்யாணம் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல, எல்லாரும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ஆர்வமா நின்னுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அண்ணங்காரனுக்கு மட்டும் எனக்கு என்னவோ இடதுகன் துடிச்சுக்கிட்டே இருக்கு, இன்னைக்கு எதுவும் நடக்குமோன்னு தோணுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கரெக்டா சர்டிபிகேட்ல சீல் போடுற நேரத்துக்கு நிறுத்துங்க அப்படின்னு மறுபடியும் சவுண்ட் கேக்குது. அடே இந்த வாட்டி யாருடா அப்படின்னு பார்த்தா பெரிய அண்ணா வந்து நிக்கிறாரு. ஐயோ போச்சுடா, இந்த கல்யாணம் நடந்த மாதிரிதான் அப்படின்னு எல்லாரும் பதறாங்க. அப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். நான் வீட்டுல இல்லாத நேரம் வயசு பையனையும் வயசு பொண்ணையும் ஒன்னா இருக்கா மாதிரி நீ தான் இங்க தங்க வச்சிருக்க, இதுக்கெல்லாம் காரணம் நீதானா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேயே முட்டி போட வச்சிடறாரு. இவங்க ரெண்டு பேரும் அடுத்து நம்ம கிட்ட தான் வருவாருன்னு பீதியில இருக்காங்க. உனக்கு அவளுக்கு 10 வயசு வித்தியாசம், நீ ஆல்மோஸ்ட் என் வயசுக்காரன், உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது, சின்ன பொண்ணை லவ் பண்ணக்கூடாதுன்னு உனக்கு தோணலையா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பயங்கரமாக கோவப்படுறாரு. ஆனால் ஒரே ஒரு விஷயம், நான் இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கவே மாட்டேன். உன்னோட சேலரி என்ன, நீங்கள் ரெண்டு பேரும் எவ்வளோ நாளாக டேட் பண்ணீங்க, இது வரைக்கும் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னும் போது இல்லை இல்லை இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் அனுபவம் அப்படின்னு சொல்கிறான். அப்போனா நீ இது வரைக்கும் எத்தனை பொண்ணுங்களை பார்த்துருப்ப, கண்டிப்பாக உனக்கு வந்து நல்லது கெட்டது என்னன்னு கூட தெரிஞ்சிருக்காது, ரிலேஷன்ஷிப்னா என்னன்னு கூட தெரிஞ்சிருக்காது. அதே மாதிரி தான் இவளும் இது வரைக்கும் வந்து எந்த ரிலேஷன்ஷிப்லையும் இருந்ததில்லை. அப்போ உங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து
ஒரு ரிலேஷன்ஷிப்பை பற்றின நாலேஜே கிடையாது. நீங்கள் இப்போ தான் டேட் பண்ண ஆரம்பிச்சிங்க, உடனே கல்யாணம் பண்ணிக்குவீங்க, உடனே குழந்தையும் பெற்றுப்பீங்க. ஆனால் குழந்தையும் ஒழுங்காக வளர்க்க மாட்டீங்க, உங்கள் குடும்பத்தையும் ஒழுங்காக பார்க்க மாட்டீங்க. ஸோ இந்த கல்யாணத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பிக் நோ தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவ்வளோதான். சின்ன அண்ணன் இருக்கான் இல்லையா, அது எப்படி அப்படி சொல்லுவீங்க? நான் இவங்க 2 பேருக்கும் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், என்னோட ப்ராமிஸ் என்ன ஆகுறது அப்படின்னு சவுண்டாக பேசிடுறான். நீ மட்டும் வாயை திறக்காத, நீ வாயை திறந்த அப்படின்னாவே நான் உன்னை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு தான் போயிடுவேன் அப்படின்னு தம்பியை மிரட்டிட்டு, நீங்கள் 2 பேரும் பார்த்துக்கவே கூடாது. இப்போதைக்கு நான் சொல்கிறேன், நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் பார்த்துக்க கூடாது, பேசிக்க கூடாது. நான் உங்கள் 2 பேரையும் அப்சர்வ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் என்னோட டிசிஷனை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் நேராக ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, ஹீரோட வீட்டுக்கு ஹீரோவை பார்க்க வரா. என்னோட அண்ணன் சொன்னது தான் எனக்கும் வந்து கரெக்டுன்னு தோணுது. ஆக்சுவலாக நமக்குள்ளே வந்து டேட்டிங்கோட எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, நம்ம ரிலேஷன்ஷிப்பையே மெயின்டைன் பண்ணல, அதுக்குள்ளே நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படி? அதுதான் எனக்கு அவர் சொல்கிறது கரெக்டுன்னு தோணுது அப்படின்னு சொல்கிறா. அடிப்பாவி, டக்குன்னு பெரிய அண்ணன் வந்ததுக்கப்புறம் என்ன கழட்டி விட்டுட்டு போயிடுவியோ அப்படின்ற மாதிரி பார்க்குறான் ஹீரோ. அதுக்குள்ளேயே ஹீரோ அழவே ஆரம்பிச்சிடறான். ஐயோ, நான் வந்துட்டு நம்ம இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்க வேணான்னு தான் சொன்னேன், நீ எதுக்கு இவ்வளோ அவசரப்படுற? நம்ம 2 பேரும் இன்னும் ஒருத்தர் புரிஞ்சுக்கலாம், நம்ம லைஃப்லேயும் செட்டில் ஆகலாம், நீ வந்து உன்னோட சொந்த காலில் நிற்கிற மாதிரி நானும் ஒரு லெவலுக்கு வரணும் இல்லையா? அதை தான் எங்கள் அண்ணன் எதிர்பார்க்குறாரு. அதை பண்ணிட்டோம் அப்படின்னா யாரும் நமக்கு தடங்களாக இருக்கவே போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறா. ஸோ ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னா, அவளோட பிஸ்னஸை வந்து பெரிய லெவலில் ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. அவளோட ஃப்ரெண்டு சென்னை எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்றாங்க. அதே நேரத்துக்கு பெரிய அண்ணன் கிட்ட சின்ன அண்ணன் வேற ரொம்ப வசமா மாட்டிக்கிட்டான். இவனை தான் வந்து வார்த்தைக்கு வார்த்தை வந்து கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கான், ஒரு விஷயத்துக்கும் திட்டிக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ள பெரிய அண்ணன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோவை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றான். ஸோ நாங்க லஞ்சுக்கு வரோம் சொல்லு அப்படின்னு சொல்றான். உடனே 2 பேரும் கிளம்பி லஞ்சுக்கு வரானுங்க. ஹீரோவும் விதவிதமா எல்லாத்தையும் சமைச்சு வைக்கிறான். இவனோட பொறுமை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பாக்கிறதுக்காக வேணும்னே காஃபியை கொட்டுறாரு, அங்க வீட்டை கலீஜ் பண்றாரு, என்னென்ன பண்ண முடியுமோ அவரால் எல்லாத்தையும் பண்றாரு. ஹீரோவும் ரொம்ப பொறுமையா இருக்கான். அண்ணா நீ பாத்தியா இல்லையாண்ணா, அவன் எவ்வளோ பொறுமையா இருக்கான் பாரு, ரொம்ப நல்லவண்ணா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அப்படின்னும் போது, அதெல்லாம் இருக்கட்டும்டா, நம்ம குடும்பத்துக்கு அவ தான் ஒரே பொம்பளை வாரிசு, அவளுக்கு இவனால புள்ள கொடுக்க முடியுமா, ஃபர்ஸ்ட் அதை டெஸ்ட் பண்ணுமே அப்படின்றா. ஐயோ அண்ணா, அதெல்லாம் என்னால் டெஸ்ட் பண்ண முடியாது, தயவு செஞ்சு என்னை விட்டுடு அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அடே பைத்தியக்கார, டாக்டர் சர்டிஃபிகேட் கேட்கணும்டா, அதுக்கு தான்டா சொல்றேன், வேற ஒன்றும் இல்லடா அப்படின்னு சொல்றாரு. ஈவினிங் ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஹீரோ போறான். எங்க அண்ணா வந்தாரே, ரொம்ப உன்னை கஷ்டப்படுத்தினாரா, ரொம்ப வந்து திட்டினாரா, அதெல்லாம் சொன்னாரா அப்படின்னும் போது, பரவாயில்லடி தங்கம், என்னவா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் நான் உனக்காக தாங்கிக்க ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஆனா கண்ணெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கலங்குது ஹீரோக்கு. வீட்டில தான் 2 பேரும் கிஸ் பண்ண கூட விட மாட்டானுங்க, வெளியிலயா இருந்தாலும் பரவாயில்ல, இங்கேயே நான் உனக்கு கிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்றான். அடுத்த கட்ட சீன்லயே வந்து பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டை காட்டுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, ஹீரோ அவனோட ஸ்டெப் மதரை பார்க்கறதுக்காக போயிருக்கான். அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பெரிய அண்ணாவும் போயிட்டாரு. அப்போ வந்துட்டு அவங்க ஸ்டெப் மதர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, குழந்தைக்கான டேட்டை கொடுத்துட்டாங்க, நீ எப்போ வீட்டுக்கு வருவ அப்படின்னு கேட்குறாங்க. என்னது ப்ரெக்னெண்ட்டா, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா, நீ எல்லாம் ஒரு மனுஷனா, என் தங்கச்சி இப்படி ஏமாத்த பார்த்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஊங்கி மூஞ்சிலேயே வைக்கிறாரு. இப்போதைக்கு இவனுக்கு நான் சொல்லி புரிய வச்சாலும் ஒன்றும் புரிஞ்சுக்க மாட்டான். இவன் எவ்வளோ அடிக்கிறானோ அடிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சைலண்டா இருக்கான். வீட்டுக்கு போன பிறகுதான் சின்ன அண்ணன் பெரிய அண்ணனை பிடிச்ச திட்டிக்கிட்டு இருக்கான். என்னன்னா நீ இவ்வளோ முட்டாள்தனமா நடந்துகிட்ட, என்ன எதுன்னு எங்க கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா நாங்களாவது உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம்ல, எதுக்காக இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு செமையா திட்டுறான். பார்த்தா ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஜென்னு அந்த இடத்துக்கு வந்திருக்கான் போல. ஆமா என்னதான் ஆச்சு, எதுக்காக உங்க அண்ணனை பிடிச்சி இப்படி மரியாதையே இல்லாம இப்படி திட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். உங்க அண்ணனை அடிச்சுட்டான் அப்படின்ன உடனே அவ்வளோதான், இவன் பாஞ்சு முடிய பிடிச்சிக்கிறான் கொத்தா கையில இருந்து விடவே மாட்டான். அடே விடுறா அப்படின்னு கத்தினாலும் விட மாட்டான். எங்க அண்ணனையாடா அடிச்ச, எங்க அண்ணன் யார் தெரியுமாடா, எனக்கு எங்க அப்பனை கூட பிடிக்காது, ஆனா எங்க அண்ணனுக்கு மட்டும் எதனால நான் உன்னை சும்மா விட மாட்டேன், எங்கடா அடிச்ச எங்க அண்ணனை நீ சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு முடிய பிடிச்சி உழுக்குன்னு உழுக்கிறான். 3 பேரும் வந்துட்டு மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. டே என் அண்ணனை விடுறான்னு அவன் பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கான். அடே அண்ணா வந்து பார்த்தா குடும்பத்தையே கேவலமா நினைப்பாங்கடா, தயவு செஞ்சு இங்க இருந்து இறங்கி போங்கடா அப்படின்னு அண்ணங்கார பெரியவர் கத்திக்கிட்டு இருக்காரு. ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட வீட்டுக்கே ஹீரோயின் வந்துட்டா. ரொம்ப அடிச்சுட்டாரா, நான் என்ன பண்றது,
நான் பண்ண தப்பியே எங்க அண்ணனும் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. பரவாயில்ல, ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்க அண்ணன் மட்டும் என்ன அடிக்காம இருந்திருந்தா நீ இன்னைக்கு வந்தே இருக்க மாட்டல அப்படின்னு சொல்றான் ஹீரோ. அன்னைக்கு நைட்டு ஹீரோவும் ஹீரோயினும் அங்கேயே தங்கிடுறாங்க. அண்ணா வந்துட்டு ஹீரோவை அடிச்ச கஷ்டத்துல இருக்கிறதுனால ஹீரோயினை பெருசா அவர் தேடவே இல்லை. இவ வந்துட்டு 2-3 நாளா ஹீரோ வீட்லயே இருக்கா, இங்க இருந்து போக மாட்டா. அதுக்கப்புறம் ஒரு வழியா எப்படியோ வந்து அவர் மனசு வந்து தைரியம் வந்து ஹீரோ கிட்ட வந்து தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருப்பா, நான் ரொம்ப கோவப்பட்டுட்டேன் தெரியாம, என் தங்கச்சி மேல இருந்த பாசத்துல இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுடுறாரு. அப்படியே ஒரு 2-3 மாசம் போது நம்ம ஜென்னும் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஃப்ரெண்டுக்கார் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா ஜென்னுக்கிட்ட, அதாவது அவள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு நினைக்கிறேன், அதை எல்லார்கிட்டையும் மறைச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னும் போது, என்னது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா அப்படின்னு ஜென்னு டென்ஷன் ஆகுறான். ஜென் என்ன பண்ணுறான்னா நேராக போய் சின்ன அண்ணன் கிட்ட போகிறான். இது பாரு, உன் ஹார்ட்டெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, உனக்கு ஹைபிபிலாம் இல்லைல்ல, உனக்கு இது வரைக்கும் ஹார்ட்டில் எந்த பிளாக்கு அது இதெல்லாம் இல்லைல்ல அப்படின்னும் போது, டேய் என்னடா பேசிகிட்டு இருக்க, என்னை பார்த்தா அப்படியா இருக்கு, நான் எவ்வளோ யூத்தாக ஹேண்ட்ஸமாக ஸ்ட்ராங்காக இருக்கேன், என்னை பார்த்து இதெல்லாம் கேட்டுட்ருக்க அப்படின்னும் போது, இல்லைடா கையில் தண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் மனசு திடகாத்திரமாக வச்சுக்கோ, உன்னோட தங்கச்சி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளாம் அப்படின்னு அவ்வளோதான், அவன் அப்படியே ஃப்ளாட் ஆயிடுறான். அண்ணா நமக்கு வேறு வழியே இல்லைண்ணா, நம்ம அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும் அப்படின்னும் போது, என்னடா அர்ஜென்ட்டு இப்போ அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளாம் அப்படின்னு சொல்லிடுறான். அடுத்த சீன்லேயே பார்த்தா ஹீரோ வீட்டு காலிங் பெல் அடிக்குது. பெரிய அண்ணன் அங்கே வந்துட்டாரு. என்ன ஏதுன்னு ஒன்றும் கேட்கல, எடுத்த உடனே மூஞ்சிலே ஒன்று வைக்கிறாரு. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, நான் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்தாலும் எடுத்துக்க தயாராக இருக்கேன், இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னும் போது, ஏண்டா உனக்கு அறிவு இல்லை, அவளுக்கு 22 வயசு தான் ஆக போகுது, இப்போவே அவள் குழந்தை பெற்றுக்கிட்டானா அவள் உடம்பு என்ன ஆகும், மனநிலை என்ன ஆகும், இப்போ நீ வந்து அவள் தேவை அப்படின்றதுனால அவள் குழந்தைய பெற்றுனா அதை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவளோட சூழ்நிலையை யோசித்து பார்த்தியா, 22 வயசுலேயே அம்மா ஆயிடுவா, அதுக்கப்புறம் அவளோட லைஃபே டோட்டலாக முடிஞ்சு போயிடும் அப்படி இப்படின்னு எக்கச்சக்கத்துக்கு பேசுகிறாரு. உடனே ஹீரோ என்ன சொல்கிறான்னா, அந்த குழந்தைய பெற்றுக்காதும் அவளோட இஷ்டம், அது எதுக்காக இருந்தாலும் நான் சப்போர்ட் பண்ணுவேன், நான் எந்த வகையிலையும் அவளை கஷ்டப்படுத்த மாட்டேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, எங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு கெஞ்சுறான். அடுத்த சீன்லேயே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு வச்சு 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பாருமா, நீ ஏன் எங்களுக்கு ஒரு குழந்தை தான், ஆனால் வந்துட்டு இது எல்லாம் எங்களால் ஏற்றுக்கவே முடியாது, முதல்ல நீ தான் எங்களுக்கு முக்கியம், நீ என்ன முடிவு எடுத்தாலும் பரவாயில்ல, இந்த குழந்தை வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னும் போது ஹீரோ சொல்கிறான், ஆமாம் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அப்படின்றது பிரச்சனையாக இருந்தாலும் உனக்கு இந்த குழந்தை வேண்டானா வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்கிறான். அடே யாரா ப்ரெக்னென்ட் அப்படின்னு கேட்குறா. நீ ப்ரெக்னென்ட் தானே அப்படின்னு அண்ணா கேட்குறாரு. நான் ப்ரெக்னென்ட்லாம் இல்லையே அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறான். அவ்வளோதான், ஹீரோ அப்படியே திரும்பி ஒரு முறைக்கிறான். அடப்பாவி இதுக்காடா என்ன அடிச்சேன்னு. இது பாரா, என் மேலே எந்த தப்பும் இல்லை, உன் நண்பன் தான் இதை சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன அண்ணனை கை காட்டுறாரு. அடே பாவி கடங்காரா, நாசமா போனவனே நீதானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது, நான் இல்லடா அது உன் தம்பி அப்படின்னு சொல்றான். ஒரு வழியா எவ்வளவோ பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஐயோயோ கடவுளே, ஆம்பளைங்கெல்லாம் பாவம், இந்த 2-3 அண்ணனுங்க இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்க கூட கூடாது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனாலும் இவ்வளோ கஷ்டத்துக்கும் நீ ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கண்ணத்துல முத்தம் கொடுக்குறான். ஸோ இதோடய இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? எனக்கு இந்த ட்ராமா ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது, பயங்கரமாக டைம் போனதே தெரியாத மாதிரி இருந்தது. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க, நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.